டீமை பத்தி ஒரு வார்த்தையில நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, லைக்கா ரியாலிட்டிக்குள்ள வந்திருக்கேன், விக்ரமன் சார் படத்தோட செட்டுக்குள்ள வந்திருக்கேன் தெரியாத அளவுக்கு. I always tell my clients, invest where the government is investing. Then you are sure to make money. So we provide with A to Z services. We take care of everything. Okay, that is so. Where are you from actually? I'm from Chennai. சென்னையா? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமே. எங்க நான் வந்துட்டு ஃபாரினர் அக்கா நினைச்சு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தேங்க. Laika is like in family தான் actually. இந்த பாரு காப்பி அடிக்க கூடாது. Brothers and sisters. அதெல்லாம் தெரியாது. கிரியேட்டிவா சொல்லுங்க. கிரியேட்டிவா சொல்லுமா? பிரியாணி. நீ கை குறா. பிரியாணி. அதாவது என்ன சொல்ல வரானா எல்லா ஃப்ளேவரும் இருக்கு. ஆனா இந்த பிரியாணில ஏலக்காய் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏலக்காயா? ஏலக்காய் நான் கேதுங்க ஒருத்தங்க வந்தா. ஏலக்காய் கம்பியர். நான் ஆக்சுவலி எங்கயோ பாத்துர்க்கேன். வெயிட் பண்ணுங்க. ஏங்க இன்ஸ்டாகிராம்ல வாட்டர்மெலன் வித்தீங்களே நீங்க தானே அவங்க? ஆமாடா. பிக் பாஸ்ல எலிமினேட் ஆன வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் UAE ல ஒரு 4 bedroom town house பார்க்கறாராம். சொல்லுங்க அந்த கண்டென்ட் யாரு உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு ஆரம்பி. அது UAE ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். லைக்கா எனக்கு அதுல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பெஸ்ட் டீம் எவர் ஐம் ஒர்க்கிங் அண்ட் the guidance that they have given me, the support they have given me, thank them a lot for that. I'm very happy to be part of Laika. My life is in this town and I ain't going down. You think that I am crazy but I don't want the crown. My life is in this town and I ain't going down. You think that I am crazy but I don't want the crown. Just an ordinary person. Yeah, I'm just a beast of its soul. Hello. Hi. How are you? How are you? Good, I'm good. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். I'm so happy to be here. Hi Satya. Satya. Hi. Please. Hi. Thank you so much. வாங்க உள்ள போங்க. Yes. Deepshi, we are very happy to host you here. First of all, thank you so much for having us here because வந்துட்டு பொதுவா ஓகே ஃபைன் ரியல் எஸ்டேட்ஸ்னா சில பல ஐடியாஸ் எங்களுக்கே இருக்கும். பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் துபாய் அந்த மாதிரி கியூரியாசிட்டி எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு லைக்கா ரியாலிட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ A to Z நானும் தெரிஞ்சுக்க போகிறேன், மக்களும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. We are so curious and we have a lot of questions to ask you. And our team is also excited to answer all these questions. Yes, so excited to meet your team and everyone. I'm looking forward for it. Thank you. எஸ் சார், உங்க டீமை பார்க்கறதுக்கே பயங்கர பாமா எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அதுவும் அந்த கார்னர்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்துட்டு பிளாக் கேட் சர்வீஸ் ஏஜென்சில இருந்து வந்த மாதிரி டிப் டாப்பா இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் அஸ் டு யுவர் டீம். நீ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இவங்க தான் வந்து கான்டென்ட் டீம். நீங்க தான் அந்த கான்டென்ட் பாய்ஸா? நான் பார்த்தேன் உங்க பேஜை ஓபன் பண்ணாலே ஏதாச்சும் ஒரு ஹூக்கு 100 கோடி வேணுமா அதை எடுத்துக்கோங்க, 200 கோடி வேணுமா அதை எடுத்துக்கோங்க, 600 கோடி வேணுமா அது கூட ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம். They are the boys. Okay, fine. இது complete a sales floor. Okay. And we have off-plan department, secondary department, plot acquisition department. Okay. So multiple departments வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர்ஸ் ஆர் மேக்ஸிமம் வந்து வெளிநாட்டில் தான் இருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்க வந்து இங்க ரெண்ட் விட்டுட்டு அந்த ஹசலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ வி ஹேவ் அவர் ஓன் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் த ஆஃபீஸ். லெட் மீ இன்ட்ரடியூஸ் டு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் லைக்கா. ஓகே. இது ரிஷல். ஹி இஸ் மை பார்ட்னர் அண்ட் co-founder of Laika Realty. ஓகே. And head of sales. Head of சார் பாவம் சார், நீங்க ஹெட் ஆஃப் சேல்ஸ் தான் இருக்கிறதுல எல்லா ஆடியும் இவங்களுக்கு தான் விடணும்னு நினைக்கல. எதுக்குமா நீ விற்கல, எவ்வளோ டார்கெட் இருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அடி கொடுப்பேன், அவரு 50 அடி கொடுப்பாரு. By God's grace, my team is doing very good. அதுக்கு நான் கை தட்டுறேன் சார் உங்க டீமுக்கு. ஸோ சொல்லுங்க சார், how hectic is it for you as being an head of sales? It's not hectic because I have got a very good team. The content team is also doing good. Meetings are coming and clients are trusting us very much because we do all these services for our clients. A to Z, like starting from just giving the unit. We are not giving any unit. We do select the unit selection, Vastu. We do look into all these features like views, which the location is, everything. After that, we help them in mortgage. If they need mortgages, we help them in doing that. Then we do the rentals for them, do the reselling for them, as well as we do all the, if they want to shift to Dubai, we give them that's all services. If relocation service பண்ணிட்டு இருக்கோம். Exactly. So if they want to start a business here, we set up their business setups. என்ன சார் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணி குடிக்கிறீங்க சார் நீங்க எப்படி? Because we have a very good team, we can do everything.
ஹாய் அப்பா இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி கான்டென்ட் டீம். உங்களை வந்துட்டு டீம் பிளாக் கேட்னு கூப்பிடுறதுக்கு தான் எனக்குமே பிடிச்சிருக்கு. ஓகே, இங்கே வந்துட்டு தளபதினு சொல்லிட்டு இருப்பாங்களே, யார் இந்த செட்டோட தலைவர்? வாங்க, உங்க டீமை பத்தி ஒரு வார்த்தையில நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? தம்பிங்க. சார், எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் லைக்கா ரியாலிட்டிக்குள்ளே வந்திருக்கேன், இல்லாட்டி விக்ரமன் சார் படத்தோட செட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு தெரியாத அளவுக்கு எல்லாருமே எமோஷனல் கண்டென்ட் வச்சு தாக்குறீங்க இன்னைக்கு. ஏன் இப்படி? என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படி பழகிட்டோம். உங்களுக்கான கேள்வி என்ன, லைக்கா ரியாலிட்டி பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க? ப்ரொஃபஷனலி சொல்லணும்னா ஃபேமிலி, பர்சனலி சொல்லணும்னா கூத்துப்பட்டுற. நல்லா சொல்றாருல இவரு. லைக்கா இஸ் லைக் இன் ஃபேமிலி தான் ஆக்சுவலா. இந்த பார், காப்பி அடிக்க கூடாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதெல்லாம் தெரியாது. கிரியேட்டிவா சொல்லுங்க. கிரியேட்டிவா சொல்லுமா? பிரியாணி. பிரியாணி. கைகுறா. பிரியாணி. அதாவது என்ன சொல்ல வரானா, எல்லா ஃப்ளேவரும் இருக்கு. ஆனா இந்த பிரியாணில ஏலக்காய் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏலக்காயா? ஏலக்காய் நான் கேதுங்க ஒருத்தங்க பாத்தீங்களா வந்தா. ஏலக்காய் கம்பியர். லைக்கா பத்தி வந்து ஒன் வேர்ட்ல டப்புன்னு சொல்லணும்னா வாட் வுட் யூ சே? ஒரு வார்த்தையில சொல்றது கஷ்டம் தான். வெண்டிங் மிஷின். அதாவது போட கண்டென்ட் வந்துட்டே இருக்கும் லைக்கால அப்படின்னு சொல்றாரு. போட கண்டென்ட் வருமே, இந்த மாசம் ஹெச்ஆர் கிட்ட இருந்து சம்பளம் வரும்னு சொல்றாரு. இல்ல, சேல்ஸ் அந்த அளவுக்கு லைக்காக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாப்ல. எஸ். சோ வந்துட்டு பசங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் லைக்கா ரியாலிட்டி டு யூ? நான் இப்போ துபாயில் 2 வருஷமாக இருக்குது. ஆனால் ஒரு கம்பெனியில் முதல் தடவையாக நான் 6 months முடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன, நம்ம 2 bosses தான். எல்லா ஆஃபீஸ்லேயும் நீங்கள் பார்த்தா சார் அப்படி இப்படி எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கும். ஆனால் இங்கே நம்ம கூப்பிடுறது வசீம் ப்ரோ, ரிஷால் ப்ரோ. We are seeing them like a elder brothers and they are treating us like a younger brothers. That is like a for me. ஆக்சுவலி வந்து எனக்கு யூரோப்பில் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு ஸ்ரீலங்கன் இருக்காங்க. யூரோப்பில் உள்ள எல்லா கண்ட்ரிலையுமே அந்த அளவுக்கு ஒரு கிளைண்ட் பேஸ் இருக்குது. யூரோப் ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் கிளைண்ட் பேஸ். ஓகே. ஸோ அதனால ஐ திங்க் we have a whole team to manage Sri Lankan people. Yeah, let me introduce you to Nishanta. Hi Nishanta. What are you selling today? Recent launch on a Grand Polo project. Grand Polo, okay. What is it actually? One of the luxurious project இது, like polo and equestrian based community, and one of the top most semi government developer Emaar launch பண்ணிருக்காங்க. So இப்போ துபாயில projects பார்த்தோம்னா it's like in different themes. So அப்படி இது பார்த்தோம்னா luxury sector base பண்ணி horse riding with polo game. So high end people காக exactly ஒரு perfect community நினைக்கிறேன். Hi. So what's your name? My name is Shaista. What a fancy name. So Shaista, It's an Arabic name which says clean and beautiful. I am already flattened. நல்லா பேசுறாங்க சார் உங்க டீம் மெம்பர்ஸ்ல. So tell us, so how do you inspiration? Okay fine, நீங்க சொல்லுங்க. So how do you convince your clients usually? So what are all the process that you help them? So I always tell my clients, invest where the government is investing. Okay. So then you are sure to make money. So we provide with A to Z services, starting from helping them with their documentation, helping them peg the right unit, putting the property for rent, sale. We take care of everything. So when they sign up with us, we are going to be a one-point solution for them. Okay, that is it. So where are you from actually? I'm from Chennai. சென்னையா? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமே. எங்க நான் வந்துட்டு ஃபாரினர் அக்கா நினைச்சு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தேங்க. தமிழ் தெரியும் முன்னாடியே சொல்லிருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும்ல. உங்க பேர் சொல்லுங்க. My name is Shahnaz. ஷேனாஸ். இங்கிலீஷ் தான் தெரியுமா ஷேனாஸ் உங்களுக்கு? தமிழ் தெரியுமா? So சொல்லுங்க, tell us about you. So what is your background? எங்க இருந்து வந்திருக்கீங்க? So I'm from Chennai. I'm an architect and research பண்ணும்போது பார்த்தா ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சவங்க மார்க்கெட்டில் இருக்காங்களான்னு பார்க்கும்போது there are very less architects in the market. ஓகே. ஸோ அப்போ தான் ஓகே this is a very good field and பீப்புளுக்கு கரெக்டான ப்ராப்பர்ட்டிஸ் தெரியறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே கிளைண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி I just moved into this field. நான் உங்களை ஆக்சுவலாக எங்கேயோ பார்த்துருக்கேன். வெயிட் பண்ணுங்க. ஏங்க இன்ஸ்டாகிராமில் வாட்டர் மெலன் வித்தீங்களே, நீங்கள் தானே அவங்க? ஆமாம், நான் தான். சொல்லுங்க, அந்த கண்டென்ட் யார் உங்களுக்கு எழுதி கொடுத்தான்றது ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே எங்கள் கான்டென்ட் ஹெட் டீம் மஜீத் ப்ரோ தான் வந்து கான்டென்ட் பண்ணது. அதனால நிறைய மக்களுக்கு தெரிய வருதுன்னா இட்ஸ் குட் ஐ கெஸ். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் பீயிங் இன் லைக்கா. ஏன்னா இங்கே கிடைக்கிற ட்ரைனிங் அண்ட் லைக் ரைட் கைடன்ஸ் வந்து ஐ ஹவ் சீன் மல்டிபிள் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு சஸ்டெயின் இன் ரியல் எஸ்டேட் இட் செல்ஃப் வித்தவுட் ட்ரைனிங். அது வந்து கரெக்டாக எனக்கு கிடைச்சது. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் அவர் இன்னும் எவ்வளோ கண்டென்ட் பண்ண சொன்னாலும் ஐ வில் பி ஹாப்பி டு டூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். நிறைய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே பாஸ், எனக்கு ஒரு டவுட். இது என்ன ஸ்நாக்ஸ் பீரியடுக்கு பெல் அடிக்கிற மாதிரி? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் தி ஸ்டோரி பிஹைண்ட் திஸ்? This is for all our champions. ஓகே. Every day morning 9 o'clock வந்து ஒரு டீல் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் he will ring the bell and explain the struggles he faced during closing the
டீல். என்ன கேட்டிங்கன்னா ஒரு டீல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இட் ஒன்ட் ஹேப்பன் ஓவர் நைட், ரைட்? இட் வில் டேக் 1 month, 3 months, 6 months, 1 year ஆஃப் ஃபாலோ அப், சிலருக்கு வந்து 2 years ஆஃப் ஃபாலோ அப் இருக்கும். ஸோ தே வில் டெல் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வேற உள்ளவங்களுக்கு அது வந்து ஒரு படிப்பேன் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், லேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கும். அது வெரி ஸ்வீட். திஸ் இஸ் ஃபியூச்சர் அச்சீவர்ஸ். ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பியூட்டிஃபுல் லவ்லி லேடிஸ் டீம் பார்த்தா அடுத்து எத்தனை டீம் எல்லாம் உங்கள் கைக்குள்ளே வச்சிருக்கீங்க? அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் எங்களுக்கு வந்து மலையாளிஸ் டீம் இருக்குது, நேபாளிஸ் டீம் இருக்குது. ஸோ மிஸ்டர் போஷன் நேபாள் டீமோட மேனேஜர். ஓ ஹலோ ஹாய். வணக்கம். ஓ வணக்கம், எப்படி இருக்கீங்க? How are you? Sorry, Flora I spoke to in Tamil. How are you? Excellent, thank you. Yes, so please tell us about what are all the projects that you are handling right now? Well, we are handling multiple projects from multiple developers, but we look into like best developers in best locations, aligned with like Dubai's 2040 vision. Wow. So okay. we just don't sell like apartments. We also do entire portfolio management. Of course, and it's good to be responsible, you know, helping people to buy their dream homes. Yes, that is. So yes, what are you presenting today? For my team, I am going to present the global per square feet pricing of main cities throughout the world. So which include New York, London, Paris, Singapore, Hong Kong and Mumbai, which I am comparing with Dubai. So people say that Dubai is actually overpriced. The market is very high priced, but they are not comparing this to the global cities. If you see these 5, these are the financial capitals or financial hubs of the world. And see the per square feet pricing in dollars. When compared to Dubai, Dubai has a long way to go. People right now, they want to move to Dubai. They want to have a lifestyle in Dubai. They want something in Dubai because of the rental return. If you see the rental return in the whole world, Mumbai is around 3%, Hong Kong around 2.5%, Singapore around 2.8%, Paris around 4%, London around 3.8%, New York 3.2%. But you can see the difference. Highest change. It's around 8 to 10%. I can say easily you can get for a good property in a good location with a good developer easily in Dubai. Wherein the tax which you are paying outside is around 30, 15, 12 to 36%, 30%, 20%. But you see this value, zero, which you are paying in Dubai. This is the migration report, millionaire migration report. Wasim bro will be giving you a proper insight of what this and what impact this has in the economy. Actually, பார்த்தீங்கன்னா குளோபல் மில்லியனர் மைக்ரேஷன் இது ரொம்ப கீ ஃபேக்டர் வைல் சூஸிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டுகளில் சொந்த நாட்டில் பண்ணும்போது இட்ஸ் அன் எமோஷனல் டிசிஷன், வி ஆர் பைங் ஃபார் அவர் செல்ஃப். பட் வெளிநாட்டில் பண்ணும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நான் எவ்வளோ காசு போடுறேன், எவ்வளோ ரிட்டர்ன் இருக்குது. இது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு யூஏஇயில் 9,800 millionaires are moving towards UAE from globally. Just millionaires. Just millionaires. Okay. And ரீசெண்டாக கூட ரெவோலோட்டோட CEO, he completely moved his operations to UAE, and Lakshmi Metal Steels, they moved their complete operations to UAE. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய billionaires எல்லாம் வந்து they want to set up an entity here in the Middle East region because Saudi, Qatar, Kuwait, Bahrain, UAE இதெல்லாம் ஒரு அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் சரியான பூம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. அண்ட் ஷேக் முகமது ஜஸ்ட் 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இட்ஸ் நாட் அன் ஏர்னிங் பட்ஜெட், இட்ஸ் அ ஸ்பெண்டிங் பட்ஜெட். 303 பில்லியன் திரம்ஸுக்கான ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் 303 பில்லியன் திரம்ஸுக்கான துபாய்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் பிக்கஸ்ட் எக்கனாமிக் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் திஸ் இஸ் கோயிங் இன் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். மெட்ரோ லைன்ஸ் ஆல் ஓவர் துபாய் தேர் கோயிங் டு பிளான். அண்ட் நிறைய புது ரோட்ஸ் டே பை டே டிராஃபிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் இங்கே துபாயில். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் துபாய் இல்லைங்களா? பிகாஸ் போக போக ஐ திங்க் வேல்யூஸ்லாம் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போயிட்டுருக்கு. Yes, so Wasim sir, here we are again. So morning வந்துட்டு ஆஃபீஸோட கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டியை பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு துபாயோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஷோ பிங்காட்டியில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டெல் அஸ் அபௌட் திஸ். பிங்காட்டி ப்ராப்பர்ட்டி ஷோ தான் இன்னைக்கு வந்து துபாயில் இப்போ இந்த நவம்பர் டிசம்பரில் ரொம்ப மோஸ்ட் ஹேப்பனிங்காக இருக்குது. அண்ட் ஆஃபீஸ்லேருந்து பாதி பேர் இங்கே தான் இன்னைக்கு கிளம்பி இருந்தாங்க. ஸோ தட் இஸ் வை வி குடன்ட் இன்ட்ராக்ட் மச் இன் ஆஃபீஸ். ஸோ மீட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தே ஆர் ஹியர். ஸோ லெட்ஸ் இன்ட்ராக்ட் வித் த டீம். எஸ், லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ எனக்கு ஒரு சின்ன கேள்வினா, நீங்கள் உங்கள் எம்ப்ளாயீஸை சூஸ் பண்ணும்போது பிகாஸ் கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இல்லைங்களா? இட் இஸ் நாட் ஈஸி டு சூஸ். அப்போ வந்து நீங்கள் என்னெல்லாம் குவாலிட்டிஸ் அவங்ககிட்ட எதிர்பார்ப்பீங்க? குவாலிட்டி இன் த சென்ஸ் வந்து எனக்கு
ஒரு விஷயத்தை நம்ம பல நாள் தேடி எனக்கு ஐ நீட் தட் சக்ஸஸ்ன்னு கிரேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹங்க்ரி ஃபார் சக்சஸ். அந்த மாதிரி ஆளை தான் நம்ம தேடும். இது இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட். ஒரு 10 பேர் இன்டர்வியூ எடுத்தோம்னா ஒரு ஆள் தான் அந்த மாதிரி கிடைப்பாங்க. கரெக்ட். ஸோ அப்படி எனக்கு வந்து கிடைச்ச ஒரு 2 பேர் இருக்காங்க. ஐ டெல் தே ஆர் த பேக் போன் ஆஃப் லைக்காஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ லெட் மீ இன்ட்ரோடியூஸ் யூ டு them. ஸோ சத்யா அண்ட் வெங்கட். Hi, hi. Chennai. Satya. Hello, lovely meet. Okay. So இப்போ வந்து he is leading a team of like 12 people. And he is leading a team of like 8 people. Okay. இன்னைக்கு successfully we are going forward. Going forward. So Satya, நீங்க சொல்லுங்க, how is your experience with Laika and உங்களோட journey பத்தி சில வார்த்தைகள்? To be honest, நான் இந்த இடத்துக்கு வருவேன் எதிர்பார்க்கல for sure because my field is different. Like நான் ஒரு ஐடில ஒர்க் பண்ணி like ஒரு டேட்டா சயின்டிஸ்டா இருந்து then I came for the same field. இங்க வந்து அதே ஒரு ஜாப்ல ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். பட் சம்வேர் எழுதி வச்சிருக்கோம்ல நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு. ஸோ அப்படி நான் மீட் பண்ணாதான் வசீம் ப்ரோ. ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணப்போ எனக்கு தெரியல. பட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் ஐ ஃபெல்ட் நான் ஒரு சேஃபான ஹேண்ட்ஸ் அண்ட் ரைட்டான பிளேஸ்ல தான் வந்து லேண்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு. ஓகே. ஃப்ரம் தேர் இனிஷியலா லைக் ஓகே நான் அவர் கூட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் இப்போ நான் இந்த அளவுக்கு க்ரோ ஆகி நிற்கிறேன், ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் நான் டீல் அடித்ததாக இருக்கட்டும் லைக் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டார். பிகாஸ் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் லாட். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தனோ அதை விட ஓவர் அச்சீவ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு அப்படின்னா I'm thankful to Vasim bro. And still achieving. Yeah. நீங்க என்னன்னா வந்து டேட்டா சயின்டிஸ்ட் படிச்சிருக்கீங்க, இங்க வந்து பயந்துருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும் உங்களுக்கு? எல்லாமே பாசிபிள் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். பிகாஸ் ஒரு ஃபீல்டு விட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு வந்து அதை பற்றி ஜீரோ நாலேஜ் இருந்தாலுமே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்சைட்ஸ் அண்ட் நாலேஜ் எடுத்துட்டு நம்மளாலையும் பண்ண முடியுன்றத அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. பிகாஸ் அவர் ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே வந்து ஜீரோ நாலேஜ் தான். அந்த மாதிரி தான் அவர். ஸோ யாரையும் வந்து அந்த டைமில் லாங் டேர்ம்க்கு வச்சுட்டே இருப்பார். என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் அவன்கிட்ட இருந்து என்ன திறமையை வெளியில் எடுக்கலாம் இதை பார்த்து தெரியும். அதை பண்ணிட்டு தான் லைக் இல் டூ தட். சார் இவங்களை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லுங்கள், அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வெங்கடேஷ்னா see hard working everyone successங்கிறது ஈஸி இல்லை, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அதனுடைய 100x என்னங்கிறது ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். பிகாஸ் இங்கே துபாய்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டால் ரைஸ் பில்டிங்ஸ் இருக்குது, ரைட்? எல்லாமே சூப்பர் ஹை ஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ். எல்லா பில்டிங்லையும் ஏறி கிரெடிட் கார்டு விற்றுருக்காரு. ஓகே ஓகே. நாட் 100% மீன்ஸ் அட்லீஸ்ட் 90% ஆஃப் துபாயில் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்லையும் விற்றுருக்காரு. Okay, that's how he started his career 8 years back in Dubai. And his success story is ஒரு வீடியோல சொல்ல முடியாது. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுங்க. நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன். ஓகே. நான் வந்து அவருக்கு தெரியும் நான் வந்து இங்கே துபாயில் இருக்க எல்லா பில்டிங்ஸ்லேயும் போய் நான் ஏறி கதவை தட்டி கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டு ரோட்டில் யாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா தான் பயமுறுத்தி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒவ்வொரு நாள் நான் யோசிப்பேன், நான் கிரெடிட் கார்டு வைக்கிறப்ப ஒவ்வொருத்தரையும் கடங்காரனாக்குறோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் நல்ல வழியில் எப்படி சம்பாதிக்கணுங்கிறத யோசித்தேன், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு வச்சேன். ஒரு நாள் திடீர்னு இவரோட வீடியோ பார்த்தேன். நான் இவர் ஆக்சுவலி ஒரு செலிபிரிட்டி மாதிரி 3 நாளுக்கு மேலே ஃபாலோ பண்ணி கடைசியில் வந்து இவர் அட்ரஸை கண்டுபிடிச்சி ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னா இவர்கிட்டே பேசி ஸோ இவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. நான் டெய்லியும் ஒருத்தனை கடங்காரன் ஆக்கினேன் அப்படிங்கிற ஒரு இதை பண்ணாமல் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல ஒரு வீடு வாங்கலாம் பெரிய கனவாக இருக்குது. அவங்களோட கனவெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறங்கிறப்ப நிம்மதியாக தூங்குறேன் நான். ஸோ ஈவன் நான் 8 வருஷமாக இங்கே துபாயில் இருக்கேன். இந்த லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸை நான் ஏர்ன் பண்ணதை விட இவரை பார்த்ததுக்கப்புறம் அந்த 2 வருஷத்தில் அதை விட டபுள் மடங்கு நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னை ஹையர் பண்ணது, என்னை ட்ரெயின் பண்ணது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டீமில் லீட் பண்ணுறேன்னா கிரெடிட் கோஸ் டு வசீம் ப்ரோ தான். 20 லட்ச ரூபா கடனில் வந்தேன் நம்ம புர்காஸ்க்கு 20 லட்ச ரூபா. ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு பென்ஸ் கார் இருக்குது. ஸோ ஊரில் ஒரு வீடு கட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் pushing to purchase a new house here. அடுத்து வந்துட்டு விங்காட்டில நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம். ஓகே. இங்க இருந்து சபதம் எடுக்கறேன். இங்க இருந்து சபதம் எடுக்கறீங்க. 2026 நான் வரும்போது நம்ம ரிப்பன் கட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போறோம். கண்டிப்பா. So how happy do you feel when you see all these achievements? அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? All these achievements in full stop வைக்க கூடாது. Okay. Not started yet. The team which I have is a core team of 50 people. Yes. If a team of like 4 people can grow to 50 team, if a team of like 10 core people can grow to 100, 150, a 50 people core can grow to 1000 people team in no time. Yes, yes. So that is the aim now.
எஸ் ஸோ இந்த அழகான டீமில் அடுத்து எந்த மெம்பரை நான் சந்திக்க போகிறேன்? So I have Umar. I need to introduce you to him Hello, because hi. he's one of the famous celebrities in Chennai and Dollam. Business world. ஓகே. Introduce yourself. நீங்க அவர் அப்பவே சொல்லி தான் கூப்பிட்டு வந்தா நீங்க ஒரு தன்னடக்கத்தின் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி தான் இருப்பீங்கன்னு. எப்படி செலிபிரிட்டிலாம் எப்படி சொல்றேன்? But like you said, we run one of the leading car dealerships and used car dealerships in Chennai. Okay. Named Route 66. Celebrities, doctors, businessmen, நிறைய people from all walks கரெக்ட்டா of life. சொல்லிருக்காரு. நீங்க Cars எப்படி கொடுத்திருக்கோம். பேசுறீங்க? And yeah, so after Route 66, I wanted to try something outside of India. Okay. And I chose Dubai because it's a booming market. Yes. And Dubai la ஒரு Tamil-based company aligning with my vision of transparency and responsibility from Route 66 was Wasim and Laika. Okay, so how did you find him? So yeah, he's already famous, a lot famous in Instagram. பயங்கர ஃபேமஸ். Anybody who wants to know about Dubai would be obviously following him and knowing him. Okay, but you have been already successful, சரிங்களா? Because சென்னையிலே வந்துட்டு you are a well known personality, you are running your business very successfully. So அது விட்டுட்டுன்னு சொல்ல முடியாது. So அதையும் மேனேஜ் பண்ணிட்டு இங்க வந்து இங்க ஒர்க் பண்ணனும். What motivated you? Mostly selling cars and selling real estate aligns with each other. It's together. ஒருத்தர் ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, next ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க. Yes. So it's like a next step after buying a car, you buy a home. And buying a home in Dubai compared to India is a much better choice. So yeah, I'm just guiding people from a car next to a home. Yeah, so the journey is just continuing. It is just making you very happy. Yeah, so நீங்க சொல்லுங்க, நிறைய லாட்ஸ் இருக்கும், நிறைய fishes in the scene சொல்லுவாங்க பாத்தீங்களா? So இந்த fish பிக் பண்ணனும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த क्वेश्चन எனக்கு கேப்பீங்க நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உமர் இப்போ பார்த்து பேசும்போதே பார்த்துருப்பீங்க how humble he is, right? இந்த பர்சனாலிட்டி தான் வேணும் when we are selling high tickets, because selling high ticket is like 1 million, 2 million, 3 million, and to selling to US clients எல்லாம் $1 million பேசணும், $2 million பேசணும், and they like that humbleness. We really got to like each other. Gel ஆயிட்டோம் easier to. Okay. And I understand his vision as he told. Okay, come let's associate and do together. Okay, sir. அதே क्वेश्चन நீங்க என்கிட்டயும் கேட்கலாம். So before joining Wasim, ஒரு I wanted to explore the market. So ஒரு பையர் மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூட நான் வந்து I got in touch. Okay. And they just wanted to sell me something. They weren't guiding me. Basically money minded ah irundanga. But Wasim he guided me, he educated me. And so yeah, I like that in him. மத்தவங்க வாங்குங்கன்னு சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் இவங்க வாங்காதீங்க, நான் உங்களை கைட் பண்றேன் அப்படின்னு he guided me. So that was what stood out from. So your money minded இல்லாம what is the best for you நினைச்சாங்க. I think that is one of the nicest quality, Mr. Wasim. Great. Okay, thank you so much for sharing your words. Thank you. Thank you. So Anis, yes sir, உங்களை பத்தி சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு. You're a great performer. அதை விட வந்துட்டு சொல்ல போனா you're an amazing human. So வந்துட்டு கேட்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. So please tell us something about yourself. Yeah, first of all, thanks a lot Wasim bro for that. So என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா மனீஸ் பானு, born and brought up here. 4 ஜென்ரேஷனாக ஃபேமிலியாக இங்கே தான் இருக்கும். ஓகே. ஸோ யூஏ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுங்கிறத நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். க்ரோத்தை கண்ணால் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஓகே. ஸோ துபாயை ரெப்ரசென்ட், தட் இஸ் யூஏ ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். லைக்காக எனக்கு அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் என்னோட கிளையண்ட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் தெம் அண்ட் ஐ எம் மேக்கிங் தெம் டு பை. பிஃபோர் கம்மிங் இன் டு லைக்கா I myself was investing into properties. நானும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ அதில் நான் நிறையா லேர்னும் பண்ணினேன். ஒரு பேசிக் லைக் எவ்ரி திங் ஐ லேர்ன். அண்ட் ஒன் மோர் திங், பேஷன் எனக்கு நிறையா இருந்துச்சு பிகாஸ் ஐ வாஸ் ரிசர்ச்சிங். That's the important thing. Yes, she's very much passionate, you know. Yeah. She works until like 2 a.m., 3 a.m. Damn, bro. And exactly 9 a.m. she'll be in office. Okay. You should This is my family. அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் வசீம் ப்ரோவோட பார்ட்டாக இருக்கட்டும், ரிஷால் ப்ரோ, best team ever I'm working. And the guidance that they have given me, the support they have given me, alhamdulillah, I have to thank them a lot for that. Romba thanks for that. And I'm very happy to be part of Laika. I'm very, very happy. The first interviewing candidate we did in Laika. Oh, she's the first person to join here. Join here in Laika. Before Laika and after Laika. So what is that change? அதை நீங்க எப்படி நேம் பண்ணுவீங்க? Everything is positive. என்னோட லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ் எல்லாமே பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் லுக்கிங் இன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வென் ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, I just wanted to utilize it. So now I feel very happy. Even my family members are happy for me. So alhamdulillah. And I have
a good support here. Even my content creators are very supportive too. அந்த மாதிரி சாந்தமா அமைதியா வந்துட்டு டாப் பெர்ஃபார்மர் லிஸ்ட்ல இருக்கீங்க நீங்க. So happy to have met you. Thank you. Hard work doesn't fails. Yeah. So that is it. Yeah. Thank you. Yes, ஒவ்வொருத்தங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி வந்துட்டே இருக்கும். On that note, யாரை அடுத்து பார்க்க போறோம், என்ன சக்ஸஸ் ஸ்டோரி பத்தி நான் கேட்க போறேன். Yeah, I want to introduce Manoj to you. Manoj and his wife completely வந்து இந்தியா திருச்சியில இருந்து they moved to Dubai, leaving everything and starting a new life here. Okay. And he is Mr. Arif. Hello. He is Dubai born and brought up, and he business owner of a jewelry shop. Okay. Now he is into real estate. Okay, I think I should start from you. நான் ஜுவல்லரி ஷாப்ல இருக்கிறப்போ லாட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் தே கேம் டு மீ அண்ட் தே வாஸ் லைக் உங்களுக்கு நாங்கள் மோர் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்குறப்போ we had zero knowledge about real estate that time. ஸோ அதனால எனக்கு ஒரு வெளி வந்து நான் ரியல் எஸ்டேட்டில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். அப்போ தான் வசீம் ப்ரோவோட வீடியோ பார்த்துட்டு அவங்க ஹைரிங் வீடியோ பார்த்துட்டு அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரியுது ரியல் எஸ்டேட் இன் துபாய் இஸ் ஸோ ஹியூஜ். வந்துட்டு இப்போ சொல்லுங்க கோல்டா ரியல் எஸ்டேட்ஸா, வாட் வுட் யூ சூஸ்? ரியல் எஸ்டேட் ஃபார் ஷூர். About him, ஆல்ரெடி நம்ம சக்ஸஸ்ங்கிறது அந்த டாப்ல இல்லாமல் we want to build something from scratch again. அந்த மைண்ட் செட் இருந்தது. Okay. That is what I liked in him. A lot of people came from diverse backgrounds. I want to enter, I want to join you, I want to do real estate with you. But few people, we can see that hunger, right? Yeah. ஃபாதர் பார்த்தீங்கன்னா நியர்லி 40 இயர்ஸ் இங்கே துபாயில் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இங்கே வந்து நீங்கள் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஸோ வந்துட்டு ஒரு ஹோப்போட இங்கே வந்திருப்பீங்க. ஸோ வாட் ஷோட் யூ தட் ஹோப் ஹியர்? ஸோ ஹவு டிட் யுவர் ஃபர்ஸ்ட் திங் லைக் ஹோப்ன்றதோட லைக் ஐ கேம் வித் மை வைஃப். ஓகே. ஸோ ரெண்டு பேருமே நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்புறம் ஐடி, தென் ஐ ஷிஃப்டட் டு ரியல் எஸ்டேட். ஓகே. அந்த ரியல் எஸ்டேட்டில் வந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆசை வந்து பை சீயிங் ஹிம். நான் ஒரு 1 இயராக இவங்களை ஃபாலோ பண்ணி லைக் ஐ வாஸ் ஸ்டடிட் பை ரியல் எஸ்டேட். லைக் நான் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தேன். ஓகே. அண்ட் கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் பை ஹிம். ஸோ நான் இங்கே உள்ளே வந்து ஒரு 10 டேஸில் இன்டர்வியூ நடந்தது. ஸோ ஐ கேம் அண்ட் அவங்க என் மேலே வச்ச ட்ரஸ்ட் தான் நான் உள்ளே வந்ததுக்கான காரணம் ஃபஸ்ட்டு. லைக் ஆஸ் ஐ செட், ரியல் எஸ்டேட் எனக்கு ஊரில் பிடிச்சது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க், ஐடி நல்ல பே அவுட்டில் இருந்தும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்த மெயின் காரணம் லைக் ஏர்னிங் எல்லாம் தாண்டி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் ஹாவ் அ பிக் கனெக்ஷன், நெட்வொர்க்கிங். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் வந்து வசீம் ப்ரோ. எஸ், ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஏஜென்ட்னு சொல்லலாம் நம்ம கம்பெனியில். ஏன்னா மோஸ்ட் கன்வர்ஷனை கொண்டு வருவார் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்சனாலிட்டி. அடுத்து ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அப்துல்லா. ஹி இஸ் ஃப்ரம் ட்ரிச்சி. இங்கே நிறைய பேர் ட்ரிச்சியில் தான் இருக்காங்க. சேல்ஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸும் நிறைய ட்ரிச்சி தான் இருக்காங்க. கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் நிறைய ட்ரிச்சி தான் இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் கனெக்ஷன் ஐ ஹேவ் வித் ட்ரிச்சி, பட் ஐ திங்க் உங்களுக்கும் ட்ரிச்சிக்கு அந்த சோல் கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல தான் இங்க நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. இந்தியாவில் பெரிய லெவலில் ஸ்கேல் பண்ணிட்டு இருந்தோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருந்தது, ஸ்பைசஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஒன் சைடு அதுவும் இருக்குது பிஸ்னஸ்ஸு. சம்திங் ஐ நீட் டு பில்ட் ஃப்ரம் ஜீரோன்னு ஒரு மைண்ட் செட்டில் துபாய் உங்களுக்காக ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நினைச்சீங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டில் துபாய் வந்தேன். எனி ஹவ் மிடில் ஈஸ்ட் வில் க்ரோ. அதில் துபாய் வில் க்ரோ எக்ஸ்ட்ரீம். அதில் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியாக நம்ம எவ்வளோ க்ரோ ஆகிறோம். அண்டு ஒரு பாஸுங்கிறத தாண்டி, ஒரு லீடருங்கிறத தாண்டி என்னோட பிரதர் மாதிரி எப்போவுமே என்னோட சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ இவர் உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு ஒரு மென்டர்ஷிப் என்னெல்லாம் அட்வைசஸ் கொடுத்துருக்காரு? A to Z எல்லாமே எதையுமே பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் சொல்ல முடியாது. கம்ப்ளீட் A to Z எல்லாமே. ஓகே ஃபைன் ஸ்வீட். நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டையுமே ரொம்ப அழகான விஷயங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்டோரி வித் அஸ். அண்ட் ஹூ இஸ் த நெக்ஸ்ட்? She is from Chennai. சென்னை. அப்பா சென்னை போனா வாமா, வணக்கம்மா, கை கொடுங்க. நல்லா இருக்கீங்களா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? சரி வாங்க பேசலாம். ரியல் எஸ்டேட்ல அதிக ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரிஸ் இவங்களுக்கு தான் இருக்குது. ஹார்ட் பிரேக் யாருமே வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போயிடுறாங்களா சைன் பண்ணாம? நிறைய, அதாவது பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி போயிடுறாங்க. ஆமா, ஏன்னா இங்க ஸ்டோரி வேற இல்ல. பேமெண்ட் வந்து நம்ம 20% டவுன் பேமெண்ட் பண்ணாதான் இட்ஸ் a closure. ஓகே. அவங்க வேற 2% பண்ணிட்டு செக் திருப்பி வாங்குனவங்க இருக்காங்க. பேமெண்ட் லிங்க் சென்ட் பண்ண பிறகு பேக் அவுட் ஆனவங்க இருக்காங்க. நிறைய ஸ்டோரிஸ் பல ரீசன்ஸ்னால. பட் அதெல்லாம் தாண்டி இன்னும் லைக் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் she is in real estate. That's huge success. One inspiration story னா என்ன சொல்வீங்க? லைக் சொல்றாரு பெருமையா, பட் அதுக்கு நான் ஸ்டே பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இவர். எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த படத்துல சொல்லுவாங்க பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. He is more than a CEO, like brother, friend, well-wisher, family, mentor, everything. அவ்வளவுதான். Name it and he is our guider. Yeah. Okay, sweet. We are going to meet the black cats of Laika Realty. Hello, boys. ஹலோ, வணக்கம். என்னடா செத்து போய் வந்து சொல்றீங்க? ஹலோ. யா, இந்த எனர்ஜி தான் எதிர்பார்க்கணும். செக் அப்படிங்க. நீங்க தான் தேவை அப்படிங்க. உங்க மேல வந்துட்டு வாழ்க்கையில நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க எல்லாருமே. சோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் இப்போ வந்துட்டு இப்ப பதில் சொல்ல போறோம். அது என்ன, எல்லா சக்சஸ் ஸ்டோரிக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. What is your contributions and input to it? சொல்லுங்க.
கான்ட்ரிபியூஷன்லாம் இல்லை, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், பிடிச்சி பார்க்குறோம் மெயினாக. ஓ தன்னடக்கம் கன்னடகம் இல்லை, நாங்கள் பிடிச்சி பார்க்கணும். சில பேர் வந்து கடமைக்கு நல்லா பார்ப்பாங்க, பட் நாங்கள் பார்க்குற வேலை எங்களுக்கு பிடிச்ச வேலை, லைக் எடிட்டிங், வீடியோகிராஃபிங்லாம் எங்களுக்கு பிடிச்சது. ஒரு ஹாப்பி ஜோன் உங்களோட பார்க்குற மாதிரி இருக்குது, ஜாலியாக ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு மேஜர் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நீங்கள் வந்துட்டு யார் என்ன ஸ்டோரி சொல்லுங்க. என்னங்க இந்த கம்பெனிக்கு வந்ததே பெரிய வரலாறு. டான்ஸ் ஆடியே தான் பேசுவீங்களா? என்னங்க கம்பெனிக்கு வந்ததே பெரிய வரலாறு தான் அப்படின்ட்டு இந்த இதில் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சா, சரி இந்த கம்பெனிக்குள்ள எப்படியாவது போய் அவனு வசீம் ப்ரோ பிடிக்கும் அந்த டைம்ல பார்த்துருந்தனால. ஸோ சொல்லுங்க யூசப் இவரை பத்தி. இல்லை யூசப் நம்ம கிரியேட்டர் பற்றி விக்னேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அவன் அப்படி பண்ணவே மாட்டான். நீ வீரப்பா மேல பாக்காத கீழ இருக்கு பண்ணிட்டு வந்துட்டு இது போவோம் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த அளவுக்கு இருக்கும். ஈஸ்வரை பத்தி சொல்லணும்னா அவன் மனசளவுல டைரக்டர், பொண்ணுங்க கொடுத்தா மட்டும் தான் நல்லா எடுப்பான். எஸ் ஒரு நல்ல ஒரு டைரக்டர் அவர் வந்து நல்ல ஒரு எடிட்டர். இவர் வந்துட்டு ஃபைட்டர் மாதிரி. ஃபைட் மாஸ்டர். வீடியோ ஒழுங்கா பண்ணலனா அவன் வீடியோ எடுக்காம வெளில வர முடியாது, இவன் திட்டி அவனை கொன்றுவான். இது எல்லாமே நேபாளி பீப்பிள், ஆனா இவன் மலையாளி. நேபாளியே கத்துக்கிட்டான். பக்கத்துல இருக்கிறவன் அப்படியே வந்து அக்கவுண்டன்ட் கிரியேஷன் டீம்ல என்ன பண்றாரு வாங்க இங்க பிரச்சனை. நான் விஸ்காம்னு தெரியாம சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போறான் நான் அக்கவுண்டன்ட்டுங்கன்ட்டு. அந்த அளவுக்கு அவன் அக்கவுண்ட்ஸ் மேலேயும் அவனுக்கு லவ் இருக்கு. மூவினா மூவில இருக்கிற மாதிரி எல்லா வீடியோ இருக்குன்னு எதிர்பார்க்கிறவன். ஓ ஓகே, the proper quality. குவாலிட்டினா இந்த கம்பெனில குவாலிட்டினா அது சஞ்சய் கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஓகே, அப்படியே பக்கத்துல வாங்க. பக்கத்துல கோலார் தான் என்னோட ப்ரொஃபசர். காலேஜ்ல வந்து சொல்லி கொடுத்த என்னோட ப்ரொஃபசர். ஹாய் சார், ஐ அம் பேசிக்கலி வெரி அவர் எடிட்டிங் சொல்லி கொடுத்து தான் நான் இங்க இருக்கேன். இப்போ தலைவர் எனக்கு கீழே தான் வேலை பார்க்குறாரு. பட் அண்ணன் தம்பின்ற பாண்ட்ல என்னைக்குமே அந்த மாதிரி வந்தது இல்லை. ஒரு ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் தாண்டி ஒரு அண்ணன் தம்பின்ற நல்ல பாண்ட்ல. வெரி ஸ்வீட். ஸோ அடுத்து 3 முத்துக்கள். இவர் மலையாளி. இவர்கிட்ட நான் என்ன சொல்றேனோ எக்ஸாக்ட் 100% காப்பி வந்து கையில கொடுத்துருவேன். இதான் நீங்க சொன்னீங்க டேலண்டட் பாய். என்ன சொல்றோமோ அது அப்படியே கொடுப்பாரு, எக்ஸாக்ட் காப்பி. சஹத் இவனும் விக்னேஷும் ஒண்ணு. நான் என்ன சொல்றேன் அதை பண்ண மாட்டான், ஆனா ஏதோ ஒன்னு பண்ணுவாங்க, நான் சூப்பரா பண்ணுவாங்க. ஓகே நான் சொன்னேன், ஆனா எனக்கு அது நீ சொன்ன மாதிரி பண்ணுவாங்க, நான் தனியா பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டு ஜெயிக்கிறேன். இவரோட மிஸ்டர் கேட்டை இவர் கம்பெனியோட கிரியேட்டர். ஓகே, கம்பெனிக்கு இருக்க கிரியேட்டர். இவரை நாங்க இந்தியால இருந்து ஹையர் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கேண்டிடேட் சொல்லுங்க. டேலண்டட் பர்சன். இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம், ஒரே ஒரு நல்ல என்ன சொன்னாலும் பொறுமையா கேட்டுட்டு முடியாது போதுமா வேற எதுவும் இல்ல 10 தடவை கேட்பான். ஏன்னா அடுத்த தடவை திட்டி போடுவோம் தெரியாதனால பொறுமையா வந்து கேட்டுக்குவான். ஓகே, சொன்னது என்ன காரணம்னா எல்லாருமே ஒரு ஒரு ஃபீல்ட்ல டேலண்டடா இருக்காங்க. ஸ்வீட் சேர்த்து தான் லைக்கா வந்து ஓடிட்டு because 100 கிரியேட்டர் அடுத்த வருஷத்துக்குள்ள எடுக்கிற கோல்ல தான் ஓடிட்டு இருக்கு. because சேல்ஸ் டீம், மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு பேஸா இருந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஏஜென்ட் குடுக்கறனால மட்டும் தான் எஸ், அது எல்லாமே காரணம் வசீம் பாஸ். so yes my dear boys and girls, ஒரு அமேசிங் டேயோட ஒரு அமேசிங்கான எண்டுக்கு வந்தாச்சு. பிகாஸ் மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு வளர்ந்து வரதுக்கு பட்ட கஷ்டங்களா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. சார் ஒரு விஷயம் எல்லாரும் பத்தி சொன்னதுன்னா, இவங்க இன்னும் கத்துட்டு முடிக்கல, இன்னும் கத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்கை இஸ் த லிமிட்ன்ற மாதிரி தான் வந்துட்டு லைக்கா ரியாலிட்டிஸ் வந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் டுடே. ஸோ லைக்கா ரியாலிட்டிக்கு ஒரு பெரிய ஓ போட்டுலாமா? தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.